ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்னாட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் URL கிரேசி அப்படின்ற ஒரு டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த டூல் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் DNS அனாலிசிஸில் வந்து இருக்குது. சரி, இந்த டூல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோ வந்து ஃபிஷிங் அட்டாக் பற்றி போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை பார்க்கலன்னா கூட அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதில் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன், எப்படிலாம் ஃபிஷிங் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதில் வந்து நான் ஒரு மெத்தடை சொல்லியிருந்தேன். அதாவது ஒரிஜினல் டொமைன் மாதிரியே ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் மாற்றி சேம் URL மாதிரியே சேம் டிசைன்ஸ் அப்படியே இருக்கும். சைட்டை க்ளோன் பண்ணியிருப்பாங்க. டொமைனோட நேமில் மட்டும் சில சேஞ்சஸ் இருக்கும். இந்த மாதிரி யூசர்ஸை ப்ளேம் பண்ணி அதில் அவங்கள சைன்இன் பண்ண வச்சு அவங்களோட யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன்ல. இப்போ உதாரணத்துக்கு Amazon.in இதுதான் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் URL. சரியா, நம்ம இந்தியாவுக்கு. இதுவே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க, Amazon offers 360.in அப்படின்னு. அது ஆனால் அது ஃபேக்காக இருக்கும். சேம் Amazon டிசைன் மாதிரி ஆஃபர்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதில் நம்ம சைன்இன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது. நம்மளோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அட்டைப்படுவாங்க. ₹1 ஒரு வாட்ச், ரெட்மி ஃபோன் ₹500 அந்த மாதிரிலாம் ஆஃபர் போட்டிருப்பாங்க. அதில் அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த டொமைன் நேமை வச்சு இந்த URL கிரேசி மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பென்டெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியிலேருந்து ஆர்கனைசேஷனுக்கு வெளியிலேருந்து அட்டாக் பண்ணுறப்ப அதில் இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் டார்கெட்டோட யூசர்ஸ் எல்லாம் நம்ம ஹேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி URL ஹைஜாக்கிங், ஃபிஷிங் அட்டாக் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் இது. சரியா, இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறோம், இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்லியிருந்த மாதிரி இப்போ Facebook.com இருக்குன்னா, Facebook.com மாதிரியே நம்ம சைட் வந்து டிசைன் பண்ணிடலாம். ஆனால் டொமைன் நேம் வந்து நம்ம சூஸ் பண்ணணும்ல. அப்படி சூஸ் பண்ணுறப்ப நம்ம எப்படி நார்மலாக ஒரு டொமைன் வாங்குவோம். GoDaddy நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ நான் Facebook.com அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறேன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த Facebook.com வந்து ஆல்ரெடி எடுத்துட்டாங்க அப்படின்னு வரும். இதில் நான் இப்போ இன்னொரு ஓ போடுறேன், Facebook.com. இந்த மாதிரி நான் போட்டு தேடுறப்ப இந்த டொமைனே எடுத்திருப்பாங்க. சரி, இப்போ இதில் இருக்கிற யூசர்ஸை குழப்பி நம்ம எப்படி அந்த ஃபிஷிங் பேஜுக்கு மற்ற யூசர்ஸை வர வைக்கணும், இதுக்காண்டி ஒரிஜினல் டொமைன் மாதிரியே நம்மளும் டொமைன் செட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு தானே நம்ம ஒரு கேரக்டராக இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த நம்மளே மேனுவலாக பண்ணுறத தவிர்க்கிறதுக்காக தான் இந்த டூல் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இதாவது வந்து டைப்போ அப்படின்னு சொல்லுவாங்க, எழுத்துப்பிழை. இது எழுத்துப்பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு கேரக்டரை வந்து மாற்றி 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 டொமைன் காம்பினேஷன் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி சைட்டை க்ளோன் பண்ணி யூசர்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் மெயில் சர்வர் வாங்கலாம். மெயில் சர்வர்ஸை யூஸ் பண்ணி மற்றவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணலாம். சரி, இப்போ இந்த இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். URL கிரேசி டைப் பண்ணியாச்சு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ். இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா, பாப்புலாரிட்டி வந்து பார்ப்போம். அதாவது கூகுள் வந்து இந்த மாதிரி டொமைன்ஸ் வந்து எந்த ஸ்பெல்லிங்கில் அதிகமாக செக் பண்ணினாங்களோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் தேடி பார்ப்போம். இதுக்கு வந்து -p. சரியா, நான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறது வந்து என்னன்னா Facebook.com யூஸ் பண்ண போகிறேன். Facebook.com. சரியா, இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். நான் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதாவது Facebook.com மாதிரியே இந்த காம்பினேஷன்ல மொத்தமாக 109 ஹோஸ்ட் இருக்கு. சரியா, அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு தரும். அதுக்கப்புறம் அதோட பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. இதில் நம்ம இப்போ பார்த்தோம்னா டைப் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கேரக்டர் மட்டும் மாற்றிருக்கிற மாதிரி ஒரிஜினல் நேம் வந்து என்ன கொடுத்துருந்தோம், Facebook.com. சரியா, இப்போ வந்து டைப்போகிராஃபி மெத்தடில் இது என்ன பண்ணியிருக்கு, ஒவ்வொரு லெட்டர்ஸாக வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி ப்ரூட் ஃபோர்ஸ் மாதிரி பண்ணி அதுவே நம்மளுக்கு கொடுத்துருக்கு. மொத்தமாக ஃபேஸ்புக்கு என்ன ஸ்பெல்லிங், FACE வருமா, இல்லை FAC புக் அப்படின்னு இருக்கா. இந்த டொமைனை இப்போ நம்ம இதில் காப்பி பண்ணிட்டு இந்த இதில் நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். அதாவது GoDaddyல வந்து இப்போ டொமைன் அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணோம்ல, அதே தான் நான் இப்போ பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் டொமைன் இஸ் டேக்கன் அப்படின்னு வந்திருக்கா. இதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, DNSோட A ரெக்கார்டு இருக்குது, CCயும் இருக்குது, DNS மேக்ஸ் அதுவும் வரும்.
அது வந்து அடுத்த கமெண்ட் யூஸ் பண்றப்ப நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இதுல இருக்கிறதுல நம்ம இப்போ யூசர்ஸை வந்து ஃபிஷிங் அட்டாக்ல விழ வைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி டொமைன் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ரேண்டமா போட்டீங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த facebook.cm அப்படின்ற டொமைன் இருக்குல்ல, இந்த டொமைன் வந்து இதுல ஏ ரெக்கார்டும் இல்லை, சி நேமும் எதுவுமே இல்லை. இப்போ இந்த டொமைனை நம்ம அவைலபிள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். இதுவும் வந்து அன்அவைலபிள் அப்படின்னு இருக்கு. இது அன்அவைலபிள்னா இருக்கு, டேக்கன் இல்லை. ஏன்னா இவங்க வந்து கோடாடியில் வந்து இந்த .cm அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் தரல அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வேற ஏதாவது பிக் ராக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற இதுல நேம்ஷிப்.com இதுலலாம் போயிட்டு நீங்க இந்த டொமைன் வந்து அவைலபிள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம டொமைன்ஸ் வந்து சூஸ் பண்ணி யூசர்ஸ் வந்து நம்ம பக்கம் இழுக்கிறது. அதாவது இந்த டூலோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கார்பரேட்ஸுக்கு வந்து இந்த கார்பரேட் வந்து பெனிட்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த டூல் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிஷிங் அட்டாக், யூஆர்எல் ஹைஜாக்கிங் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறதுக்காக. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பு, ரீப்ளேஸ்மெண்ட்டு, இந்த டைப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கேரக்டர் வந்து மாறி 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 வந்துட்டே இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ அடுத்த வேற என்ன டேக் யூஸ் பண்ணி பார்ப்போம். கீபோர்ட் லேஅவுட் யூஸ் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஆர். கே வந்து கீபோர்ட் லேஅவுட், அதுக்கு வந்து இது கொடுக்கணும், ஆர் கொடுப்போம். கீபோர்ட் லேஅவுட்ல எதை யூஸ் பண்ணலாம், இந்த செகண்டா இருக்கிறத யூஸ் பண்ணி பார்ப்போம். எஸ்டி. இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் நேரம் எடுக்கும், பார்க்கலாம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் சர்வர் வேறு உங்களுக்கு காமிச்சிருக்கா. இதே மாதிரி மெயில் சர்வரும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இவங்கள மற்ற டார்கெட்ஸை வந்து நம்மளோட வலையில விழ வைக்க முடியும். இவ்வளவுதான் சிம்பிள். இந்த டூல் வந்து உங்களோட வேலையை வந்து குறைக்குது. ஒரு வெளியேந்து ஒரு ரியல் டைமா பென் டெஸ்டிங் பண்றவங்களுக்காக டிசைன் பண்ணப்பட்டதான். அதை தான் நான் திருப்பி சொல்றேன். அது என்ன டைப்போ ஃபேஸ்புக் அதே மாதிரி காம்பினேஷன்ல தான் வந்திருக்கு. எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .comல இருக்கு. நம்மளும் வேற ஏதாவது எக்ஸ்டென்ஷன் வேணும்னா கூட நம்ம இதை வந்து வழக்கம் போல முன்னாடி கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா வவல் ஸ்வாப்பு, பிட் ஃபிளிப்பிங் இந்த மாதிரி மெத்தட் வந்து தான் உங்களுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி காமிச்சிருக்கு. நம்ம நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு facebook.com மட்டும்தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் அதே மாதிரி வேற உங்களுக்கு எந்த ஆர்கனைசேஷன் அட்டாக் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டொமைன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.